அதான் அண்ணனே, சரவணனுக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சதும் அடிச்சு புடிச்சு ஓடி இங்க வந்திருக்கேன். ஏன் அவனுக்கு பிரச்சனை நீயே ஓடி வரணும்? உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சக்திவேலோட அண்ணன் பாண்டியனை கோயிலை சந்திக்க என் தம்பியவே நெஞ்சில எட்டி உதச்சியில இவனை எப்படியாவது நம்ம உசுப்பேத்தணும்னு சொல்லி பக்கத்துல போய் உட்காந்து ஆறுதல் சொல்ற மாதிரி ஊரெல்லாம் விசாரிச்சு பார்த்தேன். அவங்க ஒரு ஃப்ராடு குடும்பம். இன்ன வரைக்கும் அவங்க வாடகையே கொடுக்காம வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. உன் சம்பந்திக்காரன் இதுக்கு முன்னாடி எங்க வீட்டில் வந்து திருட முயற்சி பண்ணப்போ அப்பவே அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சி கொடுத்துருக்கணும். ஏதோ தெரிஞ்சவங்க நாங்களும் விட்டோம். ஆனா இப்பதான் தெரியுது இது ஒரு ஃப்ராடு குடும்பம்னு. ஆனா இந்த ஃப்ராடு குடும்பத்திலேயே நீ சம்மந்தம் போட்டு என்னெல்லாம் பில்டப் விட்ட அப்படின்னு பாண்டியனை வெறுப்பேத்த ஒரு பக்கம் மயில நக்கல் அடிக்கிற மாதிரி பழனியோட பொண்டாட்டியும் இந்த காந்திமதி கிளவியும் காலேஜ் முடிக்கல 12th முடிச்சுட்டு எப்படி தான் வேலைக்கு போகலான்னு பேசிக்கிட்டு இருக்கிறத பழனி கேட்டு உடனே போய் மாப்பிள்ளக்காரன் சரவணனுக்கு ஆறுதல் சொல்ல கிளம்பி சரவணன் கையை பிடிச்சி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இடையில வந்த குழலியும் கோமதியும் பழனியை ரொம்பவே இன்சல்ட் பண்ணியாச்சு. வாங்க புது முதலாளி, என்ன காத்து இங்கிட்டு வீசுது, இவனுக்கு ஆறுதல் சொல்ல நீங்க யாரு, இந்த வீட்டுக்கு வர நீங்க யாரு, உங்களை யாரு வர சொன்னா, பழனியை பாவம் ரொம்பவே இன்சல்ட் பண்ணி பத்தாவதுக்கு குழலி அப்பா எப்படிமா கரெக்டாக தேடி பிடிச்சி துரோகம் பண்ணுறவங்களையா நம்ம வீட்டுக்குள்ளே சேர்க்குறாரு அப்படின்னு பாவம் பழனியோட ஃபேஸ் ரொம்பவே டேமேஜாக போச்சு.